அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அரசியலில் அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசியல் பண்பாடோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் லட்சக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தளபதி அவருடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாடு தளபதி அவர்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் இயக்கத்தை அரவணைப்போடு எப்படி நடத்த வேண்டும் என்ற இலக்கணத்தோடு தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதேபோல ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்று அனைத்து நிலைகளிலும் அனைத்து துறைகளிலும் நின்று ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிற நோக்கத்தோடு தளபதி அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை, சிறந்த ஆட்சியை, சீர்மிகு ஆட்சியை தமிழக மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பது பல்வேறு சாதனைகளை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாடு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. அடித்தட்டு மக்கள் மேற்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்நாளை உருவாக்கிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற நிலையை, அதிலும் பெண்கள் இன்றைக்கு மன மகிழ்ச்சியோடு எதிர்வருகின்ற குடும்பத்தின் தலைவியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு எந்தவித சிரமம் இல்லாமல் தங்களுடைய குடும்பங்களை வழிநடத்த செல்கின்ற அனைத்து உதவிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கின்ற மனமகிழ்ச்சியோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டமன்ற வரலாற்றில் பேரறிஞர் அண்ணா எப்படி அனைத்து கட்சிகளையும் அரவணைப்போடு சட்டமன்றத்தில் நடுவினாரோ, அதேபோல தளபதி அவர்களும் சட்டமன்றத்தில் தாயில்லத்தோடு அனைத்து உறுப்பினர்களுக்கும் சமபங்கான பேசுகின்ற உரிமையை தந்து அவர் கருத்துக்களை உன்னிப்பாக கவனித்து அதற்கு தக்க பதிலை அவர்கள் தருகின்ற பாங்கு இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது என்பதை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த முடிவின்படி தமிழக மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவுகளும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்களையும் ஆதரிக்கின்ற மனநிலை இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தில் நூற்றாண்டில் அதை அழிப்பதற்கான பல முயற்சிகள்
எந்த சூழலில் எப்படி ஏற்பட்டாலும் அதை தடுத்து நிறுத்தி திராவிட இயக்கத்தை கட்டி காப்பதில் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்களுடைய வழிநடத்திய வழியில் நின்று திராவிட சித்தாந்தத்தை காப்பாற்றுவதில் முன்னணி தலைவராக இன்றைக்கு தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், அதிமுகவை இன்றைக்கு பொறுப்பில் இருக்கின்ற தற்காலிக பொதுச் செயலராக சர்வாதிகாரத்தனமாக வீட்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அத்தனை அதிமுக தொண்டர்களும் மிகுந்த வருத்தத்தோடு நினைத்துதான் இன்றைக்கு தலைவி பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களிலிருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக்கூடாது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக இருந்து தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை அழிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது கலைஞர் அவர்கள் பாசத்தோடு பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் என்று என்னை பாராட்டினார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தை காக்க, திராவிடத்தின் கொள்கையை காக்க, திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு தலைசிறந்த இயக்கம் தமிழகத்தை காப்பதற்கும் ஆட்சியை வழிநடத்தி செல்வதற்கும் தமிழகத்தினுடைய மக்களை அரவணைத்து செல்வதற்கும் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் ஒரு சிறந்த தலைசிறந்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து நினைத்து முழு ஈடுபாட்டோடு மகிழ்ச்சியோடு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். என்னை பாசத்தோடு அரவணைத்துக் கொண்ட தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்றைக்கு தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஒரு தொண்டன் எவ்வாறு இந்த இயக்கம் வளர்ந்துவிட்ட இந்த இயக்கம் நானும் உறுதுணையாக இருந்து இயக்கத்திற்கு வளர்ச்சிக்கு முழுமையாக பாட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.